வணக்கம். நான் உங்கள் பவுல். இன்றைக்கி காரைக்கால் ஏரியாவில் வந்து ஒரு வீடு ஒன்று ஒரு வாடகைக்கு விடுற மாரி வீடு இருக்குது. அந்த பாத்ரூம் ஃபிட்டிங் எல்லாம் ஜிஏயில் போட்டிருக்கிறதுனால நம்ம வந்து பிவிசி மெட்டீரியல்லாம் மாற்றிட்டு சிபிபி மெட்டீரியல்லாம் மாற்றிட்டு ரீஒர்க் பண்ண வந்திருக்கோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் பவுல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த காரைக்கால் ஏரியாவில் இது வாடகைக்கு விட்டுருந்தாங்க. இடையில வந்து ஃபால்ட் அட்டன் பண்ணி தண்ணி ஜிஏ பைப்பாக போட்டிருக்கிறதுனால டேப்பு முறுக்க முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்காங்க. இப்போ ரீஒர்க் பண்ண வந்திருக்கோம். இது வந்து ஒர்க் எல்லாம் நடந்துட்டு இந்த டைல்ஸ் எல்லாம் மொத்தம் டோட்டலாக 6 பாத்ரூம் இருக்குது. இந்த 6 பாத்ரூமில் பார்த்திங்கன்னா இங்கே இந்த ஏரியாவில் 2 பாத்ரூம் இருக்குது, இங்கே வந்து 3 பாத்ரூம் இருக்குது. மொத்தம் 7 பாத்ரூம் இருக்குது. ஒரு இந்தியன் பேசன் ஒன்று. இப்போ இந்த லேயரில் இருக்குது பாருங்கள், எல்லாமே ஜிஏ பைப்பு. இந்த முனையில் த்ரெட்டு மட்டும் ஜிஏ பைப்பு. அதனால் ஒரு இது பாருங்கள், கட்டிட்டா நம்ம டேப் முறுக்க முடியாது. அந்த முனையில் மட்டும் ஜிஏயில் முறுக்கியிருக்காங்க. ப்ளஸ் பைப்பெல்லாம் டேமேஜ் ஆகுது. அதனால் வாஷ் பேஷன்லாம் ஜிஏ கம்பி வச்சு அடிச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம தேவையான டைல்ஸ் மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கேற்ற மாரி போடுறோம். இல்லை இன்புட்டில் பிவிசி பைப்பு நிற்கிது பாருங்கள். அந்த முனையில் த்ரெட்டு எல்போ கிட்ட மட்டும் ஜிஏலே போட்டிருக்காங்க. ஃபுல்லாக அவுட்ரு லைன் அப்படியே கன்சில் அப்படியே போட்டிருக்காங்க. ஏன்னா பழைய மாடலு இதேமாரி ஜிஏயில் ஃபுல்லாக மெட்டீரியல் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துகிட்டு ரீஒர்க் நடக்குது. ஒரு 7 பாத்ரூம் இருக்குது. வெஸ்டர்ன் டாய்லெட்னால் அப்படியே தரையை பேக்கிறது கிடையாது, நம்ம அதுக்கேற்ற மாரி மாற்றுறது. இப்போ பிவிசியில் இடையில டீ போட்டு எல்போ ப்ரஷ் எல்லாமே ஜிஏயில் போட்டிருக்காங்க. ஏன்னா அந்த மெத்தடில் முன்னாடி ஃபினிஷிங்காக பண்ணியிருக்காங்க. பக்கவா நல்லா சூப்பராக பண்ணியிருக்காங்க. இருந்தாலும் ஜிஏயில் அந்த இதெல்லாம் இப்போதைக்கு இந்த டைமுக்கு ஒத்து வராது. இதேமாரி ஜிஏயில் இருக்குது ஃபுல்லாக. அதனால் ஆல்ட்ரேஷன் ஒர்க் நடக்குது. இப்போ ஒரு அட்டாச் பாத்ரூம் பார்த்தோம். இன்னொரு இது பார்த்திங்கன்னா இங்கே வாஷ் பேஷன் இருக்குது. வாஷ் பேஷனில் என்னத்துக்கு ஆகிட்டுன்னா இங்கே வந்து சேண்டு வச்சு அடிச்சிருந்தாங்க. ப்ளஸ்ஸு இந்த டேப்பெல்லாம் கட்ட முடியாத நிலைமைக்கு போயிட்டு அடுத்தது இதேமாரி த்ரெட்டு எல்போ மட்டும் மாற்ற போகிறோம் ப்ராஸில். ஏன்னா அதுலேயும் ஆங்கில் வால்வு முறுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ ரீபெயிண்ட் அடிச்சுட்டு ஃபுல்லாக வாடகைக்கு விட்றது இருக்காங்க. ஒரு 4 வீடு இருக்குது. அதில் எல்லாம் வாடகைன்னா நம்ம மற்ற பைப்பெலாம் கட்டாமல் நம்ம போல்ட் நட்டு டைப் வச்சுட்டு அதேமாரி பண்ண போகிறோம். இது வந்து கிச்சனில் ஆர்ஓக்கு ப்ரொவிஷன் இல்லை, ஜிஏயில் லீக்கேஜ் ஆனிச்சு. அதனால் நம்ம அதுக்கும் ஆல்ட்ரேஷன் பண்ணுறோம். இந்த சைடில் கார்பரேஷன் வாட்டர் ஒரு டேங்க் ஒன்று, வாட்டர் டேங்க் கார்பரேஷன் வாட்டர் டேங்க் வாட்டர் ஒன்று இருந்துச்சு, அந்த டேப்பு. இங்கே ஒரு டேப்பு ஒன்று, வெளியில் ஒரு இந்தியன் பேசணும், அதுக்கு டேப்பு முடிஞ்சிடும். இப்போ இதில் ஒரு அட்டாச் பாத்ரூம் இருக்குது. இந்த அட்டாச் பாத்ரூம் பார்த்தீங்கன்னா இதுலேயும் அதுலேயும் உடச்சி தேவையான அளவுக்கு மட்டும் டைல்ஸ் உடைச்சாச்சு. ஏன்னா ஜிஏயில் மேக்ஸிமம் ஃபுல்லாக எடுத்துகிட்டா எல்லா டைல்ஸும் டேமேஜ் ஆகிட்டு ஃபுல்லாக மாற்றுற மாரி இருக்கும். ஏன்னா 2க்கு தான் விட போகிறாங்க. அதனால் நம்ம வந்து தேவையான டைல்ஸ் மட்டும் எடுக்க சொல்லிட்டாங்க. இப்போ மாடிக்கு போகலாம். ஒரு வீட்டில் ஒர்க் நடக்குது. இப்போ இந்த மாடியில் போனோன்னா 2 வீடாக பிரியுது. இதில் போனோன்னா 2 வீடாக இருக்குது. போர்ட்டிக்கலும் சேர்த்து போட்டிருக்காங்க. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இதுலேயும் 2 பாத்ரூம் இருக்குது, ஒரு கிச்சன் இருக்குது. எல்லாம் சென்ட்ரில் 4.5 சுவராக இருக்கிறதுனால வலை வச்சு பூசியிருக்காங்க. வலை வச்சு பூசி லவனியில் உடச்சி அந்தாண்ட பாருங்கள், அந்தாண்ட பாத்ரூம் தெரியும். 4.5லேயே வலை வச்சு பூசியிருக்காங்க. நம்ம உடச்சி இந்த சைடும் 4.5ல் 2 சைடும் எடுத்துகிட்டா என்ன ஆகும், ஃபுல்லாக வால்ஸ் ஆகிட்டு அதெல்லாம் பைப்பு போட்டுட்டு மெத்திடுவாங்க ஃபுல்லாக. இங்கே ஒரு வாஷ் பேஷன் இருக்குது, அதுக்காக எல்போ ப்ராஸ் போகிற மாரி இருக்குது. இந்த ஜிஏ பைப்புனா நல்லா துரு பிடிச்சிட்டு இதுனா நம்ம போல்ட் நட்டு டைப் போடுறதுலாம் ரொம்ப நல்லது. இந்த எல்போ ப்ராஸ் தான் இந்த அளவுக்கு தான் இருக்குது. எல்போ ஜிஏயில் உள்ள எல்போலாம் மற்ற ஃபிட்டிங் எல்லாம் ரெடியாக இருக்குது. இது ஒரு அட்டாச் பாத்ரூமு. ரூமும் அட்டாச் பாத்ரூமு கரெக்டாக கட்டியிருக்காங்க. இது தேவையான அளவுக்கு இந்த 45 எல்லாத்தையும் போட்டு தேவையான அளவுக்கு மட்டும் கிழிச்சிக்கிட்டோம். ஏன்னா எல்லா டைல்ஸும் ஈவனாக மாற்றினா ஒரு சைடு அப்படியே மாற்றுற மாரி இருக்கணும். இது வந்து சிங்கு வந்து கடப்பாக்கல்லில் போட்டிருக்காங்க. இப்போ பாருங்கள், இந்த நார்மலாக நம்ம டேப்பு போட்டு இது வெஸ்டர்ன் டைட்டு கீழே எல்லாமே இருக்குது. அதுக்கு நேரம் நம்ம அளவுக்கு கரெக்டாக போட்டாச்சு. இது ஹெல்த் பாஸ்ட்டுக்கு ஒரு டேப்பு, வெஸ்டர்ன் டைல்ட்டு கீழே மாற்றாததுனால இப்போ ஒரு சாதா டேப் ஒன்று ப்ளஸ் ஹீட்டருக்கு ஒன்று வச்சுருக்கோம். ஹீட்டருக்கு ஒன்று வச்சுட்டு மேலே தூக்கி விட்டாச்சு. ஃபுல்லாக ஷவருக்கு வச்சு விட்டாச்சு. ஃபுல்லாக ஷவருக்கு வச்சுட்டு இது டீ போட்டு இது வாஷ் பேஷனுக்கு வச்சு விட்டாச்சு. இது வந்து நம்ம ஹீட்ரு இந்த சைடில் கிழிக்காமல் அந்தாண்ட சைடு கிழிச்சிக்கிட்டோம். அது ஃபுல்லாக
வீட்டுக்கு சிபிவிசி பைப்பு போட்டாச்சு. இதுக்கு ஒரு 45 போட்டு திருப்பிட்டோம். ஏன்னா அதிகமாக கிழிக்காமல், ஏன்னா அதிகமாக டைல்ஸ் போயிட்டுருக்கோம். ஷவர் வால்வு நார்மலாக வால் மிக்சர் இருந்துச்சு கீழ் ஃப்ளோர் மட்டும். நம்ம ஷவர் வால்வை மாற்றிக்கிட்டோம். இது வந்து டைல்ஸுக்கு தேவையான அளவுக்கு நம்ம அது மறையிற அளவுக்கு அந்த ஸ்டெப்புக்கு ஏற்ற மாரி எல்லாத்தையும் கிழித்து ஃபுல்லாக இதெல்லாம் போட்டாச்சு. இப்போ இன்னொரு பாத்ரூம் பார்ப்போம். அந்த பாத்ரூம் பைப் லைனை கன்சீல் பண்ணியாச்சு. ஃபிட்டிங் எல்லாம் இருக்குது. இதில் தேவையான ஃபிட்டிங் மட்டும் நம்ம யூஸ் பண்ணிவிட்டு மீதி ஸ்க்ராப்பு தான் ஃபுல்லாக. மற்ற ஜிஏ பைப்பு அந்த இதெல்லாம் கன்சீலுக்கு யூஸ் பண்ண மாட்டோம். எல்லாம் ஸ்க்ராப்பு தான் இருக்கும் ரெடியாக. பைப்பெல்லாம் ரெடியாக இருக்குது. நம்ம தேவையான மெட்டீரியல் மட்டும் எடுத்து வச்சுக்கிட்டோம் தனியாக. இந்த பாத்ரூம்னா தேவையான அளவுக்கு மட்டும் நாங்கள் டீ போட்டு அந்த டேப்பு அங்கேருந்து உள்ளே வெளியிலேருந்து பாயிண்ட் வருது, அதுலேருந்து கன்சீல் பண்ணிட்டு வெஸ்டர்ன் டாய்லெட்டு டேங்க்கு ஒரு டேப்பு, ஹெல்த் பாஸ்ட்டுக்கு ஒரு டேப்பு, அதுக்கேற்ற மாரி வச்சாச்சு. பிவிசிலே எல்போ பிராஸு, டீ பிராஸு எல்லாமே போட்டாச்சு. மற்ற தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம லைனை எடுத்தாச்சு ஃபுல்லாக. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 2 டேப்பு வச்சாச்சு. இது வாஷ் பேஷனுக்கு ஒரு ப்ளக்கு வச்சாச்சு. இது எப்பயும் போல் நம்ம நார்மலாக 4 பக்கத்துக்கு 4 இன்ச்சு வைக்கிறது சிபிவிசி பைப்பு. அதுக்கேற்ற மாரி நம்ம ஆல்ட்ரேஷன் பண்ணிட்டோம். இப்போ 2 அடினா 2 அடிக்கு வேறு டைல்ஸ் ஒட்டிக்கலாம். இந்த ஷவருக்கு முன்னாடி தான் எடுக்கணும். ஷவருக்கு அப்புறம் எடுத்திங்கன்னா ஷவர் ஓப்பன் பண்ணால் மட்டும் தான் ஹீட்டருக்கு லைன் போதும். இதேமாரி லைன் தான் கொஞ்சம் கவனித்து செய்யணும். கொஞ்சம் கடன் செஞ்சோன்னா கொஞ்சம் இதுவாகிடும். நம்ம ஷவர் வால்வில் லாக் ஆகிற மாரி இருக்கும். நம்ம தேவையான பைப்பு மட்டும் கன்சீல் பண்ணிக்கிட்டோம், மற்ற டைல்ஸ் எல்லாம் உடைக்காமல். இங்கே ஒரு வீடு இருக்குது. இந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து மாடியிலே 2 வீடு. இதில் இந்த சிங்கு டேப்பு எல்லாத்தையும் இதில் மாற்றணும் ஃபுல்லாக. இதெல்லாம் உடச்சி கொடுத்துருக்கோம் ஃபுல்லாக. இந்த இதில் பார்த்திங்கன்னா இந்த வாஷ் பேஷனு இதிலெல்லாம் கழட்டி வச்சுருக்கோம். இங்கேயும் வெஸ்டர்ன் டாய்லெட்டு எல்லாம் மாற்றணும். இந்த டேப் எல்லாம் ரொம்ப துரு பிடிச்சி இருக்கிறதுனால எல்லாத்தையும் கழட்டி எடுத்துகிட்டு மாற்றுறோம். எல்லாம் உடைக்கிறதுக்கு ரெடியாக இருக்குது. இதெல்லாம் ஜிஏயில் இருக்குது. கழட்டினா உள்ளார கட் ஆகிட்டு இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா மற்றபடி இந்த வீட்டில் மட்டும் ஒரு 7 பாத்ரூம் மட்டும் ஆல்ட்ரேஷன் ஒர்க் மட்டும் பார்க்குறோம் ஃபுல்லாக. மாடியில் ஹெட்ரூம் ஒன்று இருக்குது. மேலே டேங்க் எல்லாம் மாற்றினேன். சாவி மட்டும் இப்போதைக்கு இல்லை. நான் வந்தோன்னே அதை வீடியோ எடுத்து காட்டுறேன். டேங்கு 2 டேங்கு போடணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம ஃபிட்டிங் எல்லாம் முறுக்கியாச்சு. வீடியோ எடுத்து அப்படியே இருந்துச்சு. இதை போட்டுருவோம் நம்ம வீடியோ போட்டால். இது பார்த்தா வாஷ் பேஷன் ஸ்டாண்ட் வச்சு போட்டாச்சு ஃபுல்லாக. நம்ம கிச்சன்லாம் பாருங்கள், நம்ம நார்மலாக முன்னாடி பார்த்த மாரி சாதாரண கிச்சனு இது. இப்போ பார்த்தா சிங்கு டேப்பு, மற்ற வாஷிங் மிஷின் டேப்பு எல்லாத்தையும் ப்ரொவிஷன் பண்ணியாச்சு. பெயிண்டிங் ஒர்க்கு தான் ஃபைனல் பண்ண போகிறாங்க. இந்த பாத்ரூம் போய் பார்ப்போம். இந்த பாத்ரூம் பாருங்கள், ஒர்க் பண்ண பாத்ரூமு. டைல்ஸ் மட்டும் கொஞ்சம் ஆஃப் ஒயிட் இல்லாமல் ஒயிட்டில் இருக்குது. நம்ம ஷவர் வால்வு எல்லாத்தையும் போட்டு கன்சீல் பண்ணது அப்படியே கரெக்டாக முறுக்கியாச்சு. நம்ம எப்பயும் நார்மலாக பண்ணுற மாரி வாஷ் பேஷனு எல்லாத்தையும் நார்மலாக ட்ரில் பண்ணி மாட்டியாச்சு. வெஸ்டர்ன் டாய்லெட்டாக நார்மலாக அதுக்குள்ளது மட்டும் மாற்றியாச்சு. டேப்பெல்லாம் பிவிசியில் மாற்றியாச்சு. தண்ணியெல்லாம் விட்டாச்சு. இது ஹீட்டருக்கு மட்டும் சிபி டேப்பு போட்டாச்சு. இப்போ பிரச்சனை இருக்காது. ஏதாச்சும் ஒரு ஃபால்ட்டு கஸ்டமர் சொல்கிறாங்கன்னா போய் அட்டன் பண்ணுறது கரெக்டாக இருக்கும். இதேமாரி ஒர்க் பண்ணிவிட்டு அடிக்கடி ஃபால்ட் வைக்கிறதுனால கஸ்டமரு எல்லாத்தையும் மாற்ற சொல்லிட்டாங்க. இதில் இப்போ இந்த பாத்ரூமில் பார்த்திங்கன்னா இது இன்னொரு கீழே உள்ளது அட்டாச் பாத்ரூமு. இதுலேயும் ஃபுல்லாக பிவிசி டேப்பு, ஆங்கிள் வால்வு எல்லாமே பிவிசி. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து வாஷ் பேஷனு எல்லாத்தையும் நம்ம ஓஸ் டைப்பாக இருந்துச்சு. இந்த டைப்பை மாற்றியாச்சு. ஷவரு எல்லாமே பிவிசியில் போட்டாச்சு. கரெக்டான அந்த இதுக்கு லைனுக்கு வச்சதுனால கரெக்டாக ஃபிட்டிங் பண்ணணுமே, கரெக்டாக லீக்கேஜ் இல்லாமல் கரெக்டாக வந்துட்டு. டைல்ஸ் அதுக்கேற்ற மாரி வெட்டி கொடுத்ததுனால டைல்ஸ் பேக் பண்ணவும் உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது வீடு. மேலே உள்ள கிச்சனுக்கு டேப் போட்டாச்சு ஃபுல்லாக. எல்லாம் கடப்பாக்கல்ல கிச்சன் இருக்கிறதுனால அவங்க வந்து பெயிண்டிங் அடித்து வச்சுருக்காங்க. கீழே ஓஸ் எல்லாம் டேமேஜ் ஆகிச்சு. எல்லாத்தையும் மாற்றியாச்சு.
இப்போ இந்த பாத்ரூம் எல்லாம் டைல்ஸ் ஒர்க் எல்லாமே முடிஞ்சிட்டு மேக்ஸிமம். அதுக்கேற்ற மாரி கலருக்கு ஏற்ற மாரி டைல்ஸ் அவங்க ஒட்டிட்டாங்க ஃபுல்லாக. இங்கே ஒரு டேப்பு தான் வச்சுட்டு ஃபுல்லாக இதில் வந்து வாஷ் பேசன் மட்டும் முறுக்கணும். இங்கே வெஸ்டர்ன் டாய்லெட்டு டேங்கு, டேப்பு, வெஸ்டர்ன் டாய்லெட்டு, லீக்கேஜ் எல்லாத்தையும் பார்த்தாச்சு ஃபுல்லாக. ஷவருக்கு, ஹீட்டருக்கு எல்லா ப்ரொவிஷனும் ரெடி பண்ணி வச்சாச்சு. இது வந்து போர்ட்டிகளில் வந்து தரம் சுண்ணாம்பு ஜல்லி போட்டிருந்தாங்க. அந்த டைல்ஸ் ஒட்ட அளவுக்கு எல்லாத்தையும் உடச்சி எடுத்துகிட்டு இங்கே தான் சேம்பர் ஒன்று வந்துச்சு. இந்த ஒரு கட்டை பள்ளமாக ஆனதுனால சேம்பர் போட்டதுனால நம்ம ஒரு கட்டை கட்டுற மாரி ஆகிட்டு அதில். இது வந்து மே வீட்டில் ஒரு அட்டாச் பாத்ரூமு. இதுலேயும் ஒர்க் எல்லாத்தையும் முடிஞ்சாச்சு. ஃபினிஷிங் டைம் வந்துட்டு நாளைக்கு டைமுக்கு நம்ம பில்டிங் எல்லாத்தையும் கரெக்டான டைமுக்கு கொடுத்துட வேண்டியதான். நான் அடிஷ்னலாக வெஸ்டர்ன் டைல்ட்டு சீட்டு கவரை மட்டும் மாற்றி கேட்டிருக்காங்க. அந்த அழுத்தமான கவர் வந்துட்டால் இந்த பில்டிங் அப்படியே ஒர்க்கு முடிஞ்சிடும் எங்களுக்கு. இதுலேயும் 2 அட்டாச் பாத்ரூம் எல்லா ஒர்க்கும் முடிஞ்சுட்டு கொஞ்சம் வாஷ் பேசன் முடிக்கிறதெல்லாம் போல்ட் நட்டு டைப் வச்சுட்டு நம்ம டேப் எல்லாம் பிவிசியில் போட்டு ஃபுல்லாக தண்ணியெல்லாம் திறந்து விட்டாச்சு. இது ஒரு அட்டாச் பாத்ரூம், வீட்டில் ஒரு அட்டாச் பாத்ரூமு. இதுலேயும் முடிஞ்சிட்டு ஃபுல்லாக எல்லாம் ஹெல்த் பாஸ்ட்லேருந்து எல்லாத்தையும் பிவிசிலே போட்டாச்சு. வெஸ்டர்ன் டாய்லெட்னால் பழசே உள்ளதே போட்டாச்சு. ஜாலி எல்லாத்தையும் போட்டாச்சு. ஃபுல்லாக வெஸ்டர்ன் டாய்லெட்டு அந்த டைல்ஸ் எல்லாம் ஒயிட்டில் கிடச்சதுனால அந்த சைஸுக்கே ஒட்டிட்டாங்க. ஏன்னா அந்த மாடலில் கிடைக்காது. இந்த கிச்சனில் மட்டும் டேப் மட்டும் முறுக்காமல் இருக்குது. இப்போ ஃபிட்டிங்கெல்லாம் ரெடியாக இருக்குது. அது முறுக்கிட்டா முடிஞ்சிட்டு இந்த கடப்பாக்கல்லே சிங்க் இருக்குது. இந்த சிங்க் மாடல்லாம் வச்சுருக்காங்க. இப்போ எஸ்எஸ்சில் மாற்ற வேணாம்னு சொல்லிட்டாங்க கஸ்டமரை. இப்போ மாடியில் ஹெட்ரூமில் பார்த்தீங்கன்னா ஹெட்ரூம் ஒன்று இருக்குது. அந்த ஹெட்ரூமில் வந்து நம்ம வந்து டேங்கு தான் மேலே மாற்றி வச்சுருக்கோம். அந்த தண்ணி டேங்கை போடுறோம். ஒரே மோட்டரில் மேடு பள்ளத்தில் எவ்வளோ ஏறும் தண்ணி, அதுக்கு தனியாக டேங்கு ஃபிட்டிங் ஒரு வீடியோ போடுறோம். அதை பாருங்கள், மறக்காமல் லிங்கு கொடுக்குறேன். இதில் 2 டேங்கு 1000 லிட்டர் டேங்கு ஃபிட்டிங் பண்ண வீடியோ தனியாக போடுறேன். இது வந்து மேலே ஒரு அட்டாச் பாத்ரூமோட ரூம் இருக்குது, ஹெட்ரூம் பேச்சில் தங்குற மாரி. இதில் வந்து டேப் ஐட்டம் தான் முறிக்காச்சு. கொஞ்சம் நம்மளுக்கு ஃபிட்டிங் மட்டும் கொஞ்சம் ஆங்கிள் வால்வு வரல, வாஷ் பேசன் வரல. அது ஃபிட்டிங் முடிச்சோன்னே இதையும் தொடர்ந்து கண்டினியூவாக வீடியோ போட்டுடுறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் உங்கள் போல் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் நிறையா வரும். நன்றி.